நபியோடைய தூது பணி நெருங்கிருச்சு, எனவே நீங்க பாவமன்னிப்பு தேடுங்க, என்னை போற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே தான் சுப்ஹானக வ பிஹம்திக வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக என்கின்ற இந்த பிரார்த்தனையை அதிகமாக செய்ததாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்த இரண்டாவது தருணம் இந்த 110வது அத்தியாயம் அன்-நஸ்ர் என்கின்ற அத்தியாயம் இறங்கிய அந்த நேரம். அடுத்தது மூன்றாவது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக இறுதி ஹஜ், ஹஜ்ஜுடைய முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜுமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அமைந்தது ஒன்றுதான். அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதா, விடை பெறக்கூடிய ஹஜ், இறுதி ஹஜ் என்று அதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இறுதி ஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். 5வது அத்தியாயம் 3வது வசனமாக அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் இதோடு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைஹி நியமதி, எனது அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன் என்று இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கிறான். இந்த வசனம் இறங்கிய உடனே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற இந்த வசனம் இறங்கிய உடனே, இந்த மார்க்கம் இதோடு பூர்த்தியாக்கப்பட்டது என்று இறங்கிய உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை அனுப்பினார். இந்த மார்க்கம் இதோடு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்றால் இதற்கு அப்புறம் எனக்கு வேலை இல்லை, எனக்கு பணி கிடையாது, அல்லாஹ் என்னை அழைப்பதற்கு தயாராகி விட்டார் என்று உணர்ந்த பிறகு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நபி தோழர்களுக்கு முத்தாய்ப்பாக என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க, குது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருடம் நான் உங்களோடு ஹஜ் செய்வேனா என்பது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. எனக்கு தெரியாது, அடுத்த வருஷம் இருப்பனா இல்லையாங்கிறது தெரியல, உங்களோட ஹஜ் பண்ணுவனாங்கிறது தெரியல, எனவே ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கிறார். உடனே நபி தோழருடைய பார்வை எல்லாம் ரசூலுல்லாஹ் மீது விழுது. ஏன் அல்லாஹ்விடத்தில் இப்படி பேசுறாங்க? அடுத்த வருஷம் நான் இருப்பனா இல்லையான்னு தெரியலங்கிறாங்களே, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில் மாற்றம் வருது என்பதை எல்லா நபி தோழர்களும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, வ அன்தும் மஸ்ஊலூனி அன்னி, நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரிப்பான். வ அன்தும் காயிலி, நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த இறை தூதர் வந்தாரே, உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாரா, நீங்க அதை பின்பற்றினீர்களா என்று அல்லாஹ் கேள்வி முன்வைப்பானே, நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேட்கும் பொழுது எல்லா நபி தோழர்களும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை முழுமையா சொன்னீங்க, எதையுமே மறைக்கல, வெளிப்படையா சொன்னீங்க என்று சொல்லி எல்லாமே சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ் மஸ்கத், இறைவா இதற்கு நீதான் சாட்சி, அல்லாஹ் மஸ்கத், அல்லாஹ் மஸ்கத் என்று 3 முறை சொல்றாங்க. இறைவா இதற்கு நீதான் சாட்சி என்று சொல்லி 3 முறை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்றார். அதுக்கு பிறகு அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல மக்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த உரையை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழகான முத்தாய்ப்பான மிக முக்கியமான அம்சங்களை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். அதுல முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயோ யௌமின் ஹாதா, இது எந்த நாள் என்று தெரியுமா? ஐயோ சகரின் ஹாதா, இது எந்த மாதம் என்று தெரியுமா? ஐயோ வலதிக்கும் ஹாதா, இது எந்த இடம் என்று தெரியுமான்னு கேட்கிறார். பொதுவாக மட்டும் இது ஒரு கேள்வி முன் வச்சோம்னா இது எந்த நாள் என்று கேட்டா நம்ம எல்லாமே சொல்லிடுவோம், 12 தாகிருச்சு வியாழக்கிழமை. இது எந்த மாதம் என்று கேட்டால் எல்லாமே சொல்லிடுவோம், ரமலானுடைய மாதம். இது எந்த இடம் என்று கேட்டால் பொன்னகர் பகுதியில் எல்லாமே தெரியக்கூடிய ஒரு பதில் தான். இருந்தாலும் நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறாங்க? தெரிஞ்ச கேள்வி எது கேட்கிறாங்க? ஏதோ ஒன்று புதிதாக சொல்ல போகிறார்களோ என்று எண்ணிக்கொண்டு
எல்லா நபித்தோழர்களும் பதிலளிக்காமல் மௌனமா இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து அவர் பதில் தரார். இது எந்த நாள் எனில் இது ஹஜ்ஜுடைய 10வது நாள், சிறப்புக்குரிய நாள். இது எந்த மாதம் எனில் ஹஜ் என்கின்ற புனித மாதம். இது எந்த இடம் எனில் மக்கா என்கின்ற புனித நகரம். இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, இந்த இடம் எப்படி புனிதமோ, அதே போல இந்த அம்பாளுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் புனிதமானது. அல்லாஹ்வுக்கும் ஒவ்வொருடைய மனிதனுடைய உடைமைகள் புனிதமானது. அம்புசிக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய மானம் புனிதமானது. எப்படி நீங்க இதெல்லாம் புனிதம் என்று நினைக்கிறீங்களோ அதே போல பிற மனிதனுடைய உயிரை புனிதம் என்று நினைங்க. அநியாயமாக கொன்றாதீங்க. பிற மனிதனுடைய உடைமையை புனிதம் என்று நினைங்க. யாரையும் ஏமாற்ற உடைமையை பறிச்சிடாதீங்க. அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய மானம் புனிதம் என்று நினைங்க. யாருடைய மானத்தை விளையாடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வதைனுல் மக்லியூன், யாராவது கடன் பட்டு இருந்தால் அந்த கடனை அடைச்சிரு. கடன் பட்ட நிலையிலே யாரும் நாட்களை தள்ளி போட்டாதீங்கிறார். ஒருத்தர் ஒரு கடனை வாங்கணும் அப்படின்னா உரிய முறையில் அந்த கடனை குறித்த நேரத்தில் திருப்பி கொடுத்துடணுமா. ஏனெனில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த கடனை பத்தி நமக்கு அதிகமாக எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறோம்னா வட்டி வாங்குறதுதான் பாவம், கடனை வாங்குறதுல என்ன குற்றம் என்று எண்ணிக்கொண்டு பலர் கடல்ல போய் கடலுக்கு மேல கடன் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த கடனை விட்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் ஏதோடு சேர்த்து அல்லாஹ் இந்த கடனையும் இந்த பிரார்த்தனையில இணைக்க சொல்றான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அஊதுபிக மின் அதாபில் கபர், இறைவா எனக்கு கபர் வேதனையில இருந்து பாதுகாப்பு வழங்கு. வ அஊதுபிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து இறைவா எனக்கு பாதுகாப்பு வழங்கு. வ அஊதுபிக மின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத், இந்த வாழ்வு மற்றும் மரணத்துடைய சோதனையில இருந்து இறைவா எனக்கு பாதுகாப்பு வழங்கு. அடுத்தது அல்லாஹ்வுக்கு கேக்குறாங்க, அல்லாஹ்வும்ம இன்னி அஊதுபிக, இறைவா எனக்கு நீ பாதுகாப்பு வழங்கு, மினல் மௌசமி, பாவம் செய்வதில் இருந்தும், வல் மகரம், கடன் வாங்குவதில் இருந்தும் எனக்கு நீ பாதுகாப்பு வழங்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 5 பிரார்த்தனையை சேர்த்து கேட்கிறார். ஒன்று கபருடைய வேதனை, எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. தஜ்ஜாலுடைய குழப்பம், எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. அதே போல வாழ்வு மற்றும் மறுமையுடைய சோதனை எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. பாவம் செய்வதில் இருந்து எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. இந்த முக்கியமான இந்த 4 பிரார்த்தனையோடு சேர்த்து கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் வல் மகரம், கடன் வாங்குவதில் இருந்து இறைவா எனக்கு நீ பாதுகாப்பு வழங்கு என்று சொல்றாங்க. அப்படின்னா இந்த கடன் என்பது ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டிய ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அனுமதிச்சதுதானே. இதனால என்ன நம்ம நினைக்கிறோம்? இதே கேள்வியை நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது கடன் என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது தானே, பிறகு ஏன் நீங்க இந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்றீங்க என்று கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன ரஜுல் இதா கரீம, ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டால் அத்தஸ ஃபகத, அவன் பொய்யனாகவும் வவஅத அத்ஃபல, அவன் வாக்குறுதி மீறுபவனாகவும் மாறி விடுகிறான். ஒரு கடனை வாங்கிட்டா அவன் பொய்யனா மாறுகிறான், வாக்குறுதி மீறுபவனா மாறுகிறான். இது ஒருத்தருக்கு கடன் வாங்கினால் இந்த சூழல் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலையில சிக்கி தவிக்கிறாங்க. நாமே சிலர் கடனை கொடுத்திருப்போம், அந்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய நேரத்துல பல பொய்கள் சொல்வார். அவர் சொல்றது பொய் நமக்கு வெளிப்படையா தெரியும். வாக்குறுதி மீறுவார், குறித்த நேரத்தில் தர மாட்டார். அவர் இப்படிப்பட்ட நிலையில அந்த மனிதனை பாவம் செய்ய வைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்திலே ஒருவர் மரணிக்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு சாதாரண மட்டும்தான் மன்னரை வேதனை என்பது கிடையாது. வேற
விதிவிலக்கு வழங்கலாம். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார் அப்படின்னா அவருடைய உயிரை அல்லாஹ் பச்சை நிற பறவைகள் ஊற்றி சொர்க்கத்தில் விட்டுருவான். அவங்களுக்கு இந்த மன்னரை வாழ்க்கை கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறை தவிர்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வொருளை ஷஹீதுக்குள்ளி தம்பி இல்லாதே, ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், கடனை தவிர்க்கிறார். ஒரு கடன்பட்ட நிலையிலே ஷஹீத் ஆயிட்டார் அப்படின்னா இந்த கடனுக்கு பைசல் பண்றவரை அல்லாஹ் அந்த கடனுக்கு நீதி செலுத்துறவரை அவர்களால் அந்த சொர்க்கத்திலே சுற்றி திரிய முடியாது. அவங்க அந்த மன்னரை வாழ்க்கையை அனுமதித்துதான் ஆக வேண்டும். எப்ப அல்லாஹ் உலக அழிவை ஏற்படுத்தி மஹ்ஷர் மைதானத்திலே அந்த கடன் கொடுத்தவரையும் கடன் வாங்கியவரையும் நிக்க வைத்து அதற்கு பழி தீர்க்கிறானோ அதுவரை அவங்களுக்கு அந்த சிறப்பு இருக்காதுங்கிறாங்க. இன்னைக்கு வாங்குற கடனை திருப்பி அடைக்காம அலட்சியமா இருக்கிறோம்ல, இதே நிலையிலே நாம் மறந்து விட்டோமையானால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எப்படி பழித்திருப்பானா, நம்முடைய நன்மைகளை எடுத்து அந்த கடன் கொடுத்தவருக்கு கொடுத்துருவான். ஒரு பக்கம் கடன்காரன், ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர், இப்படி நிற்பாங்க. ரெண்டு பேரை வைத்து அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது நீ எவ்வளவு கடன் கொடுத்த? இறைவா ஒரு 1000 ரூபாய் கொடுத்த, திருப்பி தரல, இந்த நீ 10 நாள் தொழுகை நீ வச்சுக்கோ, இந்த நன்மை நீ எடுத்துக்கோ என்று சொல்லி இப்படி அல்லாஹ் நன்மை எடுத்து எடுத்து கொடுப்பான். ஒருவேளை கடன் வாங்கியவர்கிட்ட நன்மை இல்லைன்னு வைங்க, கடன் கொடுத்தவர்கிட்ட பாவம் இருக்கும்ல, அந்த பாவத்தை எடுத்து கடன் வாங்கினவங்க கையில கொடுத்துருவாங்க. இந்த அளவிற்கு இந்த கடன் என்பது மோசமான ஒரு நிலை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அவன் இதை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு தம்பின் தைன், கடன் பட்டு இருந்தால் அந்த கடனை நீங்கள் அழகிய முறையிலே திருப்பி செலுத்தி விடுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய மிக முக்கியமான முறையாக இருக்கிறது. அடுத்து கணவர் மனைவி பற்றி பேசுகிறார்கள். கணவர் மனைவியுடைய அந்த சண்டை என்பது ஷைத்தானுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம்ங்கிறார். இப்லீஸ் ஒரு கடலின் மீது சிம்மாசனத்தை அமைத்துக் கொண்டு அவனுடைய சந்ததிகளான ஷைத்தான்களிடம் யார் யாரை எப்படியெல்லாம் வழிகெடுத்தீர்கள் என்று கேட்கக்கூடிய அந்த நேரங்கள்ல ஒவ்வொரு ஷைத்தானும் ஒவ்வொரு விதமான வழிகேடுகளை எடுத்து சொல்லுவான். நான் ஒருவனை மது பழக்கத்துக்கு உள்ளாக்குறேன், நான் ஒருவனை கெட்ட வார்த்தை பேச வச்சேன், நான் ஒருவனை அநியாயமா ஒருத்தர் அடிக்க வச்சேன் என்று அது தூண்டிய எல்லா தவறுகளையும் சொல்லுவான். அப்பொழுது அதில் ஒரு ஷைத்தான் சொல்லுமா, நான் ஒரு கணவர் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை உண்டு பண்ணணுமா. உடனே இப்லீஸ் அந்த ஷைத்தானை போற்றி புகழுமா, இதுதான் சரியான வழிகேடு, இப்படி வழிகேடை நீங்கள் செய்யுங்கள் என்று ஷைத்தானை தூண்டி விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறார். அவன் கணவர் மனைவியுடைய இணக்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்க. கணவர் மனைவி இந்த இருவருமே ஆடையை போன்றவர்கள். ஒரு குறை இருந்தால் அந்த ஆடையை பற்றி எப்படி நம்ம மறைக்கிறோமோ, நம்முடைய மானத்தை நாம் மறைக்கிறோமோ, அதே போல கணவரும் மனைவியும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அது ஹஜ்ஜத்துல் வதாவிலே வலியுறுத்தி சொல்றார். உங்கள் மத்தியிலே சண்டைகள் ஏற்பட்டால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று உணர்ந்து கொள்ளுங்க. சிறந்தவர்களாக கணவர்மார்கள் இருங்க. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் என்று சொல்லி கணவருக்கு அறிவுரை வழங்குறார். அதே போல பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜன்னத்துக்கும் நாரிக, உங்களுடைய கணவர் தான் உங்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கிறார் நரகமாகவும் இருக்கிறார். அவரை கொண்டு தான் நீங்க சொர்க்கத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் இருக்கு. எனவே கடவுளத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு அறிவுரையாக வழங்குகிறார். அதே போல் மூட நம்பிக்கையை பற்றி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே பல்விதமான மூட நம்பிக்கைகள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். வெளியே நடந்து போனா ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னா கெட்ட சகுனம் நினைக்கிறார். அது போகக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கு. வலது புறத்துல இருந்து இடது பக்கம் போனா நல்ல சகுனம், இடது புறத்துல இருந்து வலது புறம் போனா கெட்ட சகுனம் என்று சொல்லி இப்படி மூட நம்பிக்கைகள். தன்னுடைய வீட்டுக்கு மேல கழுகுகள் சுத்தினா ஏதோ இறப்பு செய்தி வரப்போகுது என்று அச்சத்திர மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. இப்படி பல்விதமான மூட நம்பிக்கையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலா குல்லி ஷைஇன் மின் அம்ரி ஜஹலத்தி ததுபலத்தும் ஐயா மவ்லு, அறியாத கால பழக்க வழக்கங்களின் மூட நம்பிக்கைகளை நான் என்னுடைய காலில் போட்டு நான் புதைக்கிறேன்.
இனி வரக்கூடிய காலங்கள்ல முஸ்லிம்கள் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காதீர்கள் என்று சொல்லி அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே மக்களுக்கு வலியுறுத்தினார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வந்த மக்களிடத்திலே சொன்னது, மக்களிடத்தில் தாவாவை செய்யுங்கள். பல் வன்னி வலவாயா, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை பிற மக்களுக்கு எத்தி வைக்கின்றார். ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு செய்தி, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா பிஸ்மில்லாஹி அவ்வளி வாக்கிரி என்று சொல்லணும். இந்த செய்தி தெரியுதா? யாராவது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடாம இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட இந்த செய்தியை நீங்க எடுத்து சொல்லுங்க. செருப்பு போடுறாரு, போடும்போது இடது கால் செருப்பு முதல்ல போடுறாரு, வலது கால் செருப்பு இரண்டாவது போடுறாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் செருப்பு அணியும் பொழுது முதலாவது வலது காலுக்கு செருப்பு அணியுங்கிறார். கழட்டும் பொழுது இடது கால செருப்பை முதல்ல கழட்டுங்கிறார். இது ரசூலுல்லாஹ் கற்று தந்த ஒரு நபி வழியாக இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சிருக்கா? ஒரு மக்கள் செருப்பு மாற்றும் பொழுது முதல்ல இடது கால மாற்றாரா? அவட்ட இந்த தாவாவை எத்தி வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வைத்த கோரிக்கை, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி இது ஹஜ்ஜத்துல் வதாவிலே இது போன்ற இன்னும் பலவிதமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எத்தி வச்சார். அவை இந்த மூன்று தருவாயில தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஒன்று, ரமலானுடைய மாதத்திலே 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதி காட்ட சொன்னது. இரண்டாவது 110வது அத்தியாயம் அன்-நஸ்ர் என்கிற அத்தியாயம் இறக்கப்பட்ட நேரம். மூன்றாவது ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை இறக்கியது. இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பதை தெரிந்து கொள்றார். அதுவரை மக்கள்கிட்ட யார்கிட்டயுமே வெளிப்படையா சொல்லல, அவங்க மக்கள்கிட்ட மட்டும்தான் ரகசியமா சொல்றாங்க. எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தான் மரணத்தை சந்திக்க போகிறேன் என்பதை வெளிப்படையாக சொன்னார் அப்படின்னா இந்த ஹஜ்ஜத்துல் வதாக்கு பிறகு முஆத் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யமன் நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க, பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. நீ அங்க போய் மக்களை கண்காணிக்க பாதுகாக்க என்று சொல்லி முஆத் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்து விட்டு பிறகு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு பயணம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடையும் செய்து கொண்டு ஒட்டகத்தின் மீது ஏறிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நான் கேமரா என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் என்ன பண்றாங்கன்னா முஆத் அவர்களோட பேச்சு கொடுத்துக்கிட்டு மதீனாவுடைய நுழைவாயில் வரைக்கும் பேசிக்கிட்டே வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே நீங்க அந்த மக்கள்கிட்ட போறீங்க, அவங்களோட மார்க்கத்தை சொல்லுங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பிறகு தொழுகையை அவர்களுக்கு கடைபிடிக்க சொல்லுங்க, நோன்பை கடைபிடிக்க சொல்லுங்க, ஜக்காத் கொடுக்க சொல்லுங்க என்று சொல்லி எல்லா அறிவுரையும் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு தாவத்துல் மதுஊன், பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. யாரையும் நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கிறாதீங்க, அல்லாஹ்வை கையேந்த வச்சிராதீங்க என்று எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவுடைய நுழைவாயில் வந்தவுடன் அது மதீனாவுடைய அந்த ஊருடைய எல்லைக்கு வந்த உடனேயே முஆத் அவர்கிட்ட சொல்றாங்க, முஆதே இப்ப நீங்க ஊர் விட்டு போறீங்க, திருப்பி நீங்க மதீனாவுக்கு வருவதாக இருந்தால் என்னை நீங்க உயிரோடு பார்க்க முடியாது. என்னை பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய கபரை தான் நீங்கள் பார்க்க முடியும், நான் கட்டிய பள்ளிவாசலை தான் பார்க்க முடியுமே தவிர என்னை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் முதலாக முஆத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட தான் உணர்ந்த அந்த சந்தர்ப்பத்தை வெளிப்படையாக சொல்றார். இதை பார்த்தவுடன் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டாரே என்று சொல்லி அவர் அழுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே அழுவாதீங்க, இன்ன அவன் நாசிபியல் முத்தகுன மன்கான ஐஸ்கான், எனக்கு மக்களிலேயே மிகவும் நேசத்திற்குரியவங்க இறைச்சம் உடையவர்கள் தான், எனவே நீங்க இறைச்சவாதி, நீங்க அல்லாஹ்வை உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதோடு முஆத் ரலியல்லாஹு அவர்களை அந்த ஊரை விட்டு அப்படியே அனுப்பி வச்சிடுறார். ஏன் திருப்பி வந்துட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு என்ற காரணத்தினால இறுதியாக அந்த ஊர் எல்லை வந்தது பிறகு முஆத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் வெளிப்படையாக சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடியும். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்
நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஏதாவது விலைகள் செஞ்சிருக்கிறோமா, குறைகள் வச்சிருக்கிறோமா என்பதை யோசிக்கிறார். பொதுவா நாம இருந்தாலே ஒரு மரணத்தை சந்திக்க போறோம், நோய்வாய் பட்டுட்டோம் அப்படின்னாலே ஏதாவது நமக்கு ஏதாவது பாக்கி இருக்கா, யாருக்கா கடன் கொடுக்கணுமா, கொடுத்ததை வாங்கணுமா, ஏதாவது குறை வச்சிருக்கிறோமா, இதெல்லாம் யோசிப்போம்ல. இதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் யோசிக்கிறாங்க, ஏதாவது நம்ம குறை வச்சிருக்கோமா. அப்ப அந்த நேரத்தில் உஹது போர்க்களத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஷஹீதாக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஜனாஸா தொழுகை நடத்தல. அது ஏதோ ஒரு காரணத்தில அங்க அடக்கப்பட்டு வந்துட்டாங்க, ஜனாஸா தொழுகை நடத்தாமலே. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குறையா நினைக்கிறார். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்காக ஜனாஸா தொழுகை நடத்த வேண்டும் என்பதை அதிகமாக விரும்பினார். ஏன்னா என்னுடைய பாவ மன்னிப்பு இந்த மக்களுக்கு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் விரும்பினார்கள். இது போல சில நல்லடியார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஜனாஸா தொழுகை மரணத்தின் பிறகு ஜனாஸா இல்லாம காயிப் ஜனாஸா தொழுகை, மையத் இல்லாமல் ஜனாஸா தொழுகை நடத்துவது, இப்படி நடத்தி காட்டி இருக்கிறார். அப்படி ஏதாவது சம்பவம் யாருக்கு நினைவு இருக்கா? நஜ்ஜாசி மன்னருக்கு அவர் இறந்துடுறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றது வேற யாருக்குமே தெரியாது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது வெளிப்படுத்தல். இஸ்லாமியராக வாழ்ந்திருந்த அந்த நிலையில தான் மரணத்தை சந்திக்கிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்க முறைப்படி, கிறிஸ்துவ முறைப்படி அவர்களுக்கு இறுதி காரியத்தை செஞ்சிடறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள், மக்களே, நம்முடைய தோழர் நஜ்ஜாசி அவர்கள் இறந்து விட்டார், அவர்களுக்காக இங்கு நாம் ஜனாஸா தொழுகை நடத்துவோம், அங்கு அவர்களுக்கு தொழுகை நடத்தப்படவில்லை என்று சொல்லி மதீனாவிலே முன்னாடி மையத்தில் இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் காயிப் ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். இதே போல இன்னும் சிலருக்கு ரசூல் நடத்தி இருக்கிறாங்க. வேற யாரும் சொல்றீங்களா? நினைவு இருக்கா? கருப்பு நிற பெண்மணி, பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி திடீரென்று இரவு நேரத்துல மரணத்தை சந்திச்சிடுறாங்க. அப்ப நபி தோழர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி இப்பவே ரசூலுல்லாஹ்வை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர்களை ஜனாஸா தொழ வச்சு அடக்கமும் செஞ்சிடுறாங்க. ஓரிரு நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, ஏன்னா அந்த பெண்மணியை காணமே, பள்ளிவாசல் சுத்தம் செய்வாங்க, அந்த பெண்ணை காணவே என்று கேட்கக்கூடிய நேரத்திலே நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க மரணிச்சிட்டாங்க, நாம உங்களுக்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று சொல்லி நாங்களே உங்களை தொலை வச்சு அடக்கம் பண்ணிட்டோங்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் எங்க அடக்கம் பண்ணீங்க என்று கேட்டு அந்த கபர் கிட்ட போய் நின்று அந்த பெண்மணிக்காக ஜனாஸா தொழுகை நடத்துறார். பொதுவாக கபருக்கு முன்னால் யாருக்கும் தொழுவதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் அல்லாஹ் விதிவிலக்கு அழைச்சிருந்தான். அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கற்பிண பெண்மணிக்காக காயிப் ஜனாஸா தொழுகை நடத்துறாங்க. மையத் இல்ல, கபருக்கு முன்னாடி நடத்துறாங்க. எதற்காக ரசூலுல்லாஹ் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, என்னோடு வாழ்ந்த மக்கள் என்னுடைய பிரார்த்தனை இல்லாம மரணத்தை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ரொம்ப அல்லாஹ் காலத்தை கடத்துவான். எனவே என்னுடைய பிரார்த்தனை இருந்தா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இதை ரொம்ப விரும்பினார். அப்ப அந்த அடிப்படையில உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் 8 வருஷத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, இவங்களுக்காக நம்ம ஜனாஸா தொழுகை நடத்தலையே என்று யோசித்து அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உஹது போர்க்களத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போறார். மக்களை அழைச்சிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் கபருக்கு முன்னால் நின்று எல்லா நபித்தோழர்களுக்கும் சேர்த்து அவர்களுக்காக ஜனாஸா தொழுகை நடத்துறார். தொழுகை நடத்திய பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அங்க ஒரு உரை நிகழ்த்துறார். அந்த உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, வ இன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் துஷ்ரிக், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. எனக்கு இருக்கக்கூடிய அச்சம் எல்லாம் வலாக்கின்ன அக்ஷா அலைக்கும் துன்யா அனாதனா ஃபஸூஹா, இவ்வுலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்திற்காக இந்த மார்க்கத்தை நீங்கள் இழந்துடுவீங்களோ
வணக்க வழிபாடை விட்டு விலகி போய்விட்டீர்களோ என்று தான் எனக்கு அச்சமாக இருக்கிறது. நீங்க இதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் பயப்படல என்று சொல்லி அந்த மக்களுக்கு சில உபதேசம் எல்லாம் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நாளை மறுமையிலே எனக்கு அவுதுல் கௌசர் தடாகம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த தடாகத்திலே உங்களுக்காக நீர் கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன். அல்லாஹ் அதை எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் மறுமை சிந்தனை பற்றி பேசக்கூடியதாகவே இருக்கு. இதை கேட்ட உக்பா இப்னு அமீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒவ்வொரு பேச்சுகளும் எப்படி இருந்தது அப்படின்னா, கல் வத்தையில் அரியாய்வன் அம்மாள், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர், உயிர் உள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய வசியத்து போல, அறிவுரைகளை போல எங்களுக்கு அந்த நேரத்திலே தோன்றியது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ உலகத்தை விட்டு பிரிய போற மாதிரியே ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள் என்று சொல்லி மக்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலை வரைக்கும் ரசூலுல்லாஹ் எது எதெல்லாம் குறை இருக்கு என்பதை தேடி பார்த்தார்கள், அதையெல்லாம் சரி செஞ்சாங்க. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் புதன்கிழமை மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்கிறார். இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த யூத பெண்மணி மாமிசத்துல விஷத்தை தடவி கொடுத்தால அதை சாப்பிட்டதுடைய ஒரு பகுதியை சாப்பிட்டாரு. அந்த விஷத்துடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு 6 நாட்களுக்கு முன்னதாக புதன்கிழமை மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுது. தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி. அப்பொழுது எல்லா மனைவிமாரை அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு கேட்கிறாங்க, நான் மிகவும் தலைவலியால் சிரமப்படுறேன், எனவே நான் ஒரு சில நாட்கள் ஆயிஷா அவங்க வீட்டில் இருப்பதற்கு மற்ற மனைவிமார்கள் அனுமதி தருகிறான்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த எல்லா மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு தேதியிலே ஒவ்வொரு நாட்கள்ல ரசூலுல்லாஹ்வை தங்குவதற்கு இப்படித்தான் மசூரா பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இறுதி நேரம் வரக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா மனைவிமார்ட்ட கேட்கிறாங்க, நான் ஆயிஷா உங்க வீட்ல ஒரு நாட்கள் தங்குறதுக்கு அனுமதி கொடுக்கிறீங்களா என்று கேட்கிறாங்க. எல்லாமே அனுமதி கொடுக்கிறாங்க. பிறகு அந்த மைமுனா அவர்களுடைய வீட்ல இருந்து ஆயிஷா அவங்க வீட்டுக்கு எழுந்து ரசூலுல்லாஹ்வால போக முடியல, தலைவலி ரொம்ப கடுமையா இருக்கு. உடனே ஃபலது இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார். அழைத்து அவர்களுடைய 2 தோள்புயத்துக்கு கையை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படியே பொடிநடையாக நடந்து ஆயிஷா அவங்க வீட்டுக்கு போறார். இந்த செய்தி மதீனா முழுக்க பரவுது. அல்லாஹ்வுடைய தூதரால் நடக்க முடியலையா, நேற்று நல்லா தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி எல்லா மக்களும் அப்படியே கேள்வி கணக்கால் எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறார். பிறகு ஆயிஷா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப மனைவிமார்கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப தலைவலி இருக்கு, தாங்க முடியல, என்னுடைய தலையில தண்ணீரை ஊற்றுங்கிறார். 7 தோல்பை நிரம்ப தண்ணீரை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலையில ஊத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தலைவலியில அந்த தண்ணீர் ஊற்ற ஓரளவுக்கு அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு நிம்மதி போல தோன்றுது. அதுக்குள்ள பார்த்தா மதீனா பள்ளிவாசல்ல எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் நடக்க முடியலையாமே, ரொம்ப சிரமப்படுறாராமே, என்னாச்சு ஏதாச்சு என்று சொல்லி எல்லாம் வந்து பள்ளியில கூடிட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பார்த்து ஒரு துணியை எடுத்து நெற்றியில இறுக்கமாக கட்டிக் கொள்றார் வலியினால். பிறகு ஃபலது இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து அவர்கள் மீது கையை போட்டுக்கொண்டு அங்கு மிம்பர் மீது ஏறி மக்களை பார்த்து அங்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் கைரன் அபதன் பை துன்யா வ பைனமா இன்னல்லாஹ் வ பைனல் ஆகிர், இறைவன் ஒரு அடியானுக்கு இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அந்த அடியான் மறுமையை தேர்வு செய்து கொண்டான் என்று அந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிச்சிடுறாரு. சின்ன சின்ன நபித்தோழர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து, ஏன் இந்த முதியவர் அழுகிறார், ஒரு மனிதருக்கு இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமானா மறுமையை தானே எல்லாமே தேர்வு செய்வோம், இதைதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்டீங்க அபூபக்கர் அவங்க அழுகுறாங்க என்று எல்லாமே அபூபக்கரை பார்க்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடியான் என்பவர் ரசூலுல்லாஹ் தான் என்பதை பல மக்கள் விளங்கிக் கொள்ளல, அபூபக்கர் அவர்கள் விளங்கிக் கொண்டார். அல்லாஹ் அபூபக்கர் அவங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலே அபூபக்கர் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த கேள்வியை வந்து ரசூலுல்லாஹ்
ரசூலா முன்வைக்கிறாங்கன்னா அப்ப அல்லாஹ் இந்த கேள்வியை ரசூலால முன் வச்சிருக்கிறாங்க. ரசூலால அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். பொதுவா எல்லா நபிமார்களுக்கும் இந்த கேள்வி முன்வைக்கப்படும். இந்த உலக வாழ்க்கை போதுமா அல்லது மறுமை வாழ்க்கைக்கு தயாராகி விட்டீர்களா என்கின்ற இந்த பொதுவான கேள்வி எல்லா நபிமார்களுக்குமே இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை தேர்வு செய்து கொண்டார்கள். அப்போ இதை கேட்ட உடனே அபூபக்கர் அவர்கள் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிறாங்க, அபூபக்கர் விலகி கொண்டார் என்று புரிந்து கொண்டு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபூபக்கர் லா தபிகி, அபூபக்கரே அழாதீங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை நண்பனாக தேர்வு செய்தார். நான் இந்த உலகத்தில் உங்களை முதல் நண்பனாக தேர்வு செய்து கொண்டேன். அழாதீங்கிறார். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தார். அபூபக்கர் அவர்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தார். எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபி தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சிரமப்படக்கூடிய பல நேரங்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குடா, இறுதி நேரம் மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதர் பயணித்த அந்த இறுதி நேரத்தில் அந்த 53 வயது நெருக்கத்திலே அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விலை பேசுறாங்க. யார் இந்த முகமதை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இத்தனை தங்க காசுகள் என்று அறிவிப்பு செய்கிறாங்க. இதை கேட்டவுடன் எதிரிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கொல்வதற்காக தயாராகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே இந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு நீங்க ஹிஜ்ரத் செய்து போயிருங்கன்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு ஒரு பக்கபலமாக தேர்வு செய்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் புறப்பட்டு போறார். போகக்கூடிய அந்த நேரங்கள்ல பின்னாடி எதிரி தோர்த்திக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துல நெருங்கிட்டான். உடனே அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு குகைக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறார். எதிரிகள் அந்த குகைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தா இருவரை பார்த்து விடுவார்கள், அந்த அளவுக்கு நெருக்கம் வந்தது. அப்ப அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் நெருங்கிட்டாங்க, சற்று திரும்பி பார்த்தால் நம்மளை பார்த்துருவாங்க, நம்ம மாட்டிக்குவோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா, அபூபக்கர் நாம் இருவரோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறாங்கறத மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அல்லாஹ் பாதுகாப்பாங்கறாங்க. அதே போல அல்லாஹ் அந்த எதிரியுடைய பார்வையிலே திரையை இடுகிறார். அவர்கள் பார்க்காமலே போயிடுறார். பிறகு இருவரும் அங்கிருந்து அடுத்து மதீனாவுக்கு வந்துடுறார். இந்த நேரத்திலே ஒருவேளை எதிரிகள் பார்த்திருந்தால் ரசூலுல்லாஹ்வை கொன்றதோடு சேர்த்து அபூபக்கரை கொன்றிருப்பார். தான் உயிர் போய்விடுமோ என்ற அச்சத்துல அந்த நேரத்தில் எதிரிடத்தில் போய் அபூபக்கர் அவர்கள் சரணடையவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்காக பக்கபலமாக இருந்தார். ரசூலுல்லாஹ்வோட இப்போது பல சந்தர்ப்பங்கள்ல நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். எனவே அபூபக்கர் அவர்கள் அழுத அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூபக்கரே அழாதீங்க, நான் இந்த உலகத்துல உங்களை உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டேன், அழாதீங்க என்று சொல்லிட்டு அடுத்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே என்னை நலம் விசாரிக்குவதாக சொல்லி யாரும் வீட்டிற்கு வந்து எனக்கு தொந்தரவு தர வேண்டாம், யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். இல்ல பாபா அபூபக்கரை தவிர அவர் மட்டும் வரட்டும், எனக்கு யாரும் வராதீங்க, எனக்கு தொந்தரவு தராதீங்க என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைத்து விட்டு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அப்பாஸ் அவர்களையும் அலி அவர்கள் அழைத்து அவர்கள் மீது கையை போட்டுக்கொண்டு திருப்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா மக்கள் கலையிற மாதிரி தெரியல, எல்லாம் மதீனா பள்ளியிலேயே இருக்கிறாங்க. என்னமோ ஏதோ என்ன ஆச்சு, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி ஆகுது, இப்படி எல்லாம் பேசுறாங்க என்று சொல்லி எல்லா மக்களும் அங்கேயே இருந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போன உடனே கடுமையான குளிர் ஏற்படுது. தலையில தண்ணீர் ஊத்துறதுக்கு அதுக்கும் கடுமையான குளிர். உடனே மனைவிமாட்ட சொல்றாங்க, எனக்கு போர்வையால போற்றுங்கன்றார். போர்வையால ஒரு ரசூலுல்லாஹ் போர்த்தி விடுறாங்க. போர்த்தி விட்டால் மூச்சு திணறல் ஏற்படுது. இதெல்லாம் அனுபவிச்சிருவோம். காய்ச்சல் நேரங்கள்ல குளிரா இருக்கும், ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், போர்வையை போப்போம். போர்வையை போத்தா மூச்சு திணறல் ஏற்படும். போர்த்தவும் முடியாது, போர்த்தாம இருக்கவும் முடியாது, நம்ம சந்திச்சிருப்போம்ல. இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் கடும் குளிரை அவதிப்படுறாங்க. போர்த்தி விட்டா மூச்சு திணறல் ஏற்படுது. இப்படி போர்த்தி விடுறாங்க. உடனே மூச்சு திணறல அல்லாஹ்வுடைய தூதர் போர்வையை நவுத்தி விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, லஹனல்லாஹு யதுவ
நசாரா, இறைவா அல்லாஹ் யஹூதிகளையும் நசாராக்களையும் சபிப்பானாக. ஏன்னா அவர்கள் எல்லாம் நபிமாருடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக எழுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம தஜியல் கபரி இதா, இறைவா என்னுடைய கபரை விழா எடுக்கக்கூடிய இடமா நீ மாற்றிடாத. அல்லாஹும்ம தஜியல் கபரி வஸைசிபல், என்னுடைய வணக்கஸ்தலமாக என்னுடைய அடக்கஸ்தலத்தை நீ ஆக்கிறாத என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் முன்வைக்கிறார். கபரை வழிபாடு எடுக்கக்கூடிய இடமாகவும் வணக்க வழிபாடு நடத்தக்கூடிய இடமாகவும் கபருக்கு இறைவா நீ ஆக்கிறாதே என்று சொல்லி அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்து கொண்டே இருக்கிறார். இதே நிலையில மக்களை பார்க்கிறாங்க, அந்த மக்கள் அப்படியே கலையாம இருக்கிறார். பிறகு இரண்டாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் இருவரோட துணையோடு மதீனா பள்ளிவாசலுக்கு வராங்க. அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நான் பழி தீர்க்க வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஏதாவது குறை வைத்திருந்தால் இங்கேயே சொல்லிவிடுங்கள், அதை நான் சரி செய்ய வந்திருக்கிறேன், நான் யாருக்காவது ஏதாவது குறை வைக்கிறேன் என்று கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எப்படி குறை வைக்க முடியும், எந்த குறை நீங்க வைக்கல, நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அவ்வாறு யாராவது என்னிடத்தில் சரியாக பழி தீர்த்து கொண்டால் அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். உடனே நபித்தோழர் எழுதுறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நாள் என்னிடத்தில் 3 காசுகள் வாங்கி தர்மம் செய்தீர்கள், அந்த காசுகளை நீங்க திருப்பி எனக்கு தரல, அதை கொடுங்கிறார். உடனே அலிரலி அவர்கள் வீட்டுல போயிட்டு 3 காசு எடுத்துற சொல்லி அந்த காசுகளை கொடுக்கறாங்க. எல்லா நபித்தோழர்களும் அந்த நபித்தோழரை பார்த்து முறைக்கிறார். ரசூலுல்லாஹ் இருக்கிற நிலையில 3 காசு தான் பெருசா போச்சா என்பதை போல முறைக்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்களை எல்லாம் பார்த்தால் ரசூலுல்லாஹ் மட்டும் பிரிஞ்சிருவார் மாதிரி தெரியுது. எனவே இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து இந்த நாணயத்தையாவது நாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் என்று விரும்பித்தான் அந்த நாணயத்தை நான் வாங்கினேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் பதிலளிக்கிறார். இப்படியே அந்த நாட்கள் போகிறது. அடுத்து மறாவது நாள் வியாழக்கிழமை அந்த நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு வக்துக்கும் இந்த இருவரோட துணையோடு மெதுவா ஜமாத்தோட இமாமாக நின்று தொலை வச்சிட்டு போறாங்க. இறுதியாக வியாழக்கிழமை மக்ரிபுடைய தொழுகை. இந்த மக்ரிபுடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் அந்த இருவரோட துணையோடு இமாமத் செய்வதற்காக பள்ளிக்கு வராங்க. அந்த மக்ரிபுடைய தொழுகையிலே 77வது அத்தியாயம் அல் முர்சலாத் என்கின்ற அத்தியாயத்தை ஓதுறாங்க. வல் முர்சலாத்தி குர்ஃபா என்று வரக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. ஓதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அடுத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதரால் வர முடியாத அளவுக்கு பலவீனமாகிறார். இந்த 77வது அத்தியாயம் அல் முர்சலாத் என்ற அத்தியாயத்தை இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு எப்போ ஓதுறத நபித்தோழர்கள் கேட்டாலும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இறுதியாக ரசூலுல்லாஹ் ஓதுற அத்தியாயம் நேரம் அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனங்களும் மறுமையை குறித்து பேசக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய வசனங்களால் கோர்க்கப்பட்ட அத்தியாயம் இந்த 77வது அல் முர்சலாத் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் இறுதியாக மக்ரிபுடைய தொழுகையில வியாழக்கிழமை ஓதிவிட்டு சென்றார்கள். அடுத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வர முடியல. அடுத்து யார் இமாமத்தா போறது என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கரை இமாமாக போடுகிறார். உடனே அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் அபூபக்கருடைய மகள் சொல்றாங்க, என்னுடைய தந்தை வேண்டாம், அவர்கள் அழுது விடுவார், உங்களுடைய இடத்துல போய் அவரை நிக்க வச்சீங்கன்னா அவர் அழுதுகிட்டே இருப்பாரு, அவர்கள் தொலை வைக்க முடியாது, அவரை வேண்டாங்கிறார். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அவர்தான் இமாமத் பண்ணணும் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அடுத்த இமாமாக அங்கு பொறுப்பை நியமிக்கிறார். பிறகு அந்த நாட்கள் அப்படியே போகுது. வெள்ளிக்கிழமை ஆகுது, சனிக்கிழமை ஆகுது, நேரங்கள் நெருங்கிக் கொண்டே போகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை போய் பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வேதனை ரொம்ப அதிகமா இருக்கா, ரொம்ப சிரமப்படுறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இப்னு மஸ்ஊதே, உங்களில் ஒருவர் அடையக்கூடிய அந்த வேதனை என்பது எனக்கு 2 பேருக்கு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிறார். உங்க 2 பேருக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த 2 பேருடைய வேதனையை அல்லாஹ் எனக்கு ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறாங்கிறார். திருப்பி இப்னு மஸ்ஊத் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு உங்க நன்மை இருக்காகும் பொழுது ஆம் நிச்சயமாக இருக்கு. இந்த துன்யாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும்
தான் அடையக்கூடிய அந்த வேதனைக்கு பொறுமை காத்தார்களே ஆனால் மரத்தில் இருந்து இலைகள் எப்படி உதருமோ அதே போல அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதறச் செய்து விடுகிறார். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவான், நன்மையை கொடுப்பான் என்று சொல்லி இந்த செய்தியை சொல்றார். அடுத்து மறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அவங்க மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க, வகரபா அபாபு, என் தந்தைக்கு ஏற்பட்ட அந்த வேதனையை என்று சொல்லி அவங்க அழுகுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸா அலா அபீக கர்புல் பகதல் யௌமல், கவலைப்படாதே, இன்றோடு இந்த வேதனை எனக்கு இருக்காதுங்கறாங்க. இன்றோடு இந்த வேதனை எனக்கு இருக்காதுன்னா இதுதான் இறுதி நேரம், இறுதி நாள். இன்றோடு இந்த நாளோடு இந்த வேதனை உடைய தந்தைக்கு இருக்காது, கவலைப்படாதே என்று சொல்லி மகள் அறிவுரை சொல்றாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல என்னென்ன செல்வம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்றாங்க. எடுத்துட்டு வந்து சொல்லி அந்த நாளிலே தன்னை இருந்த அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறார். எந்த ஒரு செல்வமும் இருந்த நிலையில் இந்த முகமது இறந்துவிடக் கூடாது என்பதிலே ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்து தான தர்மத்தை அந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். பிறகு அந்த நாள் அப்படியே கழிகிறது. இறுதியாக திங்கட்கிழமை காலை ஃபஜருடைய அந்த நேரம், அந்த ஃபஜருடைய அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய மேலே ரசூலுல்லாஹ் சாஜிது படுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஆயிஷா அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிஸ்வாக் பண்ணிட்டு பல்ல துளைக்கிட்டு அப்படியே போறார். இதை ரசூலுல்லாஹ் அப்படியே பார்க்கிறார். பார்த்தவுடனே ஆயிஷா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் பற்கள் விளக்குவதற்கு ஆசைப்படுகிறார் என்று சொல்லி அவங்க சகோதரர் அப்துல் ரஹ்மான் இருந்து ஒரு மிஸ்வாக் குச்சியை வாங்கி அந்த நேரத்தில் அந்த குச்சியுடைய அந்த தடி பகுதியை தன் பற்களால் மென்மைப்படுத்தி ரசூலுல்லாஹ்க்கு பற்களை விலக்கி விடுறார். பற்களை விலக்கி முடித்த பிறகு எல்லாம் ஃபஜர் தொழுகைக்கு வராங்க. வந்து தொழுகைக்காக நிற்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய திரையை அகற்றி அந்த மக்களை பார்க்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, பார்த்து விரைய பார்க்கறாங்க. இருங்க தொழுவுங்க சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் பார்த்த இறுதி சிரிப்பு அதுதாங்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அந்த நேரத்தில் எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு புன்னகையை புன்னகைத்தார்கள். அதுதான் நாங்கள் ரசூலுல்லாஹ் முகத்தில் பார்த்த இறுதி புன்னகை என்று சொல்லி அந்த நபித்தோர்கள் சொல்றாங்க. அப்படியே நேரம் போகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்றாங்க, நாட்கள் அந்த நேரம் நெருங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். நேரம் போக போக அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் கனம் என்பது என் மீது அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய உடல் கனம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. நான் புரிந்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரால் முடியவில்லை, சாய்ந்து அமர முடியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நேரம் போக 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 அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய கையை மேலே உயர்த்தி, கச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுடைய விரலை மேலே உயர்த்தி, இன்றில் மௌத்தி சக்கராத், சக்கராத்துடைய வேதனை என்பது கடினமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே அழ ஆரம்பித்து விட்டார்கள். கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பித்தது. இதை பார்த்தவுடன் என் பதறி போய்விட்டேன். உடனே குல்வல்லாஹ் குல்லவுல் ஃபலக் குல்லவுல் ரப்பினாஸ் இந்த சூறாக்களை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருடைய பேணியிலே நான் அப்படியே தடவ ஆரம்பித்து விட்டேன். அந்த நேரம் அப்படியே போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கைகளை மேலே உயர்த்தியபடியே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக் அஹ்லா, இறைவா என்னை உற்ற தோழர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் 4வது அத்தியாயம் 69வது வசனம், வமன் யூதில்லாஹு வ ரசூல், எவரொருவர் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நல்லடியார்களோடு நபிமார்களோடு சுஹதாக்களோடு அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்கின்ற இந்த வசனத்தை ஓதிய நிலையில் தன்னுடைய கையை மேலே உயர்த்திய நிலையிலேயே இறுதியாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தையை சொன்ன நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வை நிலை குத்தியது. மரணத்தை சந்தித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறார். இன்ன லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய மடியிலே இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன நிலையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை நிலை குத்தியது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் கண்ணீர் வடித்து அழுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு செய்தி கேட்டவுடன் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி வராங்க வீட்டுக்கு. வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு
சொல்றாங்க, யா அபத்தா, என் அருமை தந்தையே, அஜப ரப்பன் ஆவு, அல்லாஹ்வுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். யா அபத்தா, என் அருமை தந்தையே, மா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஆவுன், தன்னுடைய தங்குமிடமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள். யா அபத்தா, என் அருமை தந்தையே, இலா ஜிப்ரீலே நன்னாவு, உங்களுடைய இறப்பு செய்தியை நாங்கள் ஜிப்ரீலுக்கு எத்தி வைக்கிறோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நபி தோழர்கள் எல்லாம் ஓடோடி வராங்க. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா என்று கேள்விப்பட்ட உடனேயே எல்லா நபி தோழர்களும் ஓடோடி வராங்க, ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கல, யாராவது ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டீங்க என்று சொன்னால் உங்களுடைய தலையை நான் சீவிடுவேன் என்று சொல்லி வாளோட அவர் நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்கல. பொதுவாக நமக்கு பிரியமான ஒருத்தவங்க மறந்தாயிட்டாலே, நம்முடைய தாயோ தந்தையோ நம்முடைய பிள்ளைகளோ கணவரோ மனைவியோ மரணத்தை சந்திச்சுட்டாங்க, அந்த நேரம் அந்த மரணத்தை ஏற்பது என்பது நம்முடைய உள்ளத்திற்கு சவாலாக இருக்கும். இது ஒரு கற்பனையா இருந்திருக்க கூடாதா, இது ஒரு கனவா இருந்திருக்க கூடாதா என்று நினைப்போம். இதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த அந்த மிகப்பெரிய அந்த பாசம், ரசூலுல்லாஹ் அந்த மரணித்த செய்தியை அவருடைய உள்ளம் ஏற்க மறுக்குது. ரசூலுல்லாஹ் மரணிக்கல, யாரும் மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து ரொம்ப கோபத்தோடு நிற்கிறார். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அந்த பகுதியிலிருந்து வேகமா வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல மேல துணி மூடப்பட்டு இருக்கு. வந்து துணியை இப்படி அகற்றி முகத்தை பார்க்கிறாங்க. பார்த்து நெற்றியில முற்றமிட்டு விட்டு அபூபக்கர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களின் மீது எப்படி நறுமணம் வீசியதோ அதே போல் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களின் மீது நறுமணம் வீசுகிறது என்று சொல்லி அந்த முகத்தை மூடிவிட்டு பிறகு அபூபக்கர் அவர்கள் வெளியே வந்து அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, முகம்மதை யார் யாரெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முகம்மது இறந்து விட்டார். அவர் இறக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவரை வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் தான் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன், அல்லாஹ்க்கு தான் மரணம் வராது, இந்த முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அடுத்ததாக இறுதியாக அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. 39வது அத்தியாயம் 20வது வசனம், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்கின்ற இந்த வசனத்தை ஓதி காட்டிய உடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவரைக்கும் அழாம இருந்த உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை கேட்டவுடன், இந்த வசனத்தை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் அவர்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க என்பதை உணர்ந்த தருவாயிலே அழுது கொண்டு உட்கார ஆரம்பிச்சிட்டார். உட்கார்ந்து அழுவ ஆரம்பிக்கிறார். எல்லா நபி தோழர்களும் அழுகுறாங்க. அந்த மதீனாவை இருந்ததை போல எல்லா நபித்தோரும் உணர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மரணத்திற்கு பிறகு 3 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அவருடைய மையத் இருக்கு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. புதன்கிழமை தான் கொண்டு போய் அவங்க வீட்டில் ஆயிஷா அவங்க வீட்டிலேயே அடக்கம் செய்யறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் இந்த மௌத்தை வந்து 3 நாள் வச்சாங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து பார்க்கணும், இறை தூதராச்சு எல்லாம் வந்து பார்க்கணும், சில பயணத்துல இருப்பாங்க, எல்லாம் வரணுங்கிறதுக்காக 3 நாட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலை வைக்கிறாங்க. கடைசியாக புதன்கிழமை ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அடக்கம் செய்தெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் வராங்க. அனஸ் அவர்களை பார்த்து ஃபாத்திமா அவர்கள் கேட்கிறாங்க, யா அனஸே, அதாபத் அன்ஃபுக்கும் அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது துராபா, எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில மண்ணெண்ணி போடுவதற்கு உங்களுக்கு மனது வந்ததுன்னு கேட்கிறார். அடக்கம் மட்டும் வந்தீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோட சின்ன பிள்ளையில இருந்து இருந்தவராச்சே, ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்துல போய் கலந்துக்கிட்டு அந்த மண்ணை வந்து அள்ளி போடக்கூடிய அந்த நிலைக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல மண்ணள்ளி போடுவதற்கு எப்படி மனம் துடித்தது, எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்கிறார். நானாக இருந்தால் அந்த நேரத்தை தோற்று போயிருப்பேன், எப்படி பண்ணீங்க என்று கேட்கும் பொழுது அனஸ் அவர்களிடத்தில் அழுகையை தவிர ஒரு பதிலே இல்லை, வேற வழி இல்லை, அடக்கம் செஞ்சுதான் ஆகணும், இது சட்டம் என்பதை அழுகையால் பதிலை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வராங்க. அதன் பிறகு நபி தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது இந்த மதீனாவிற்கு வந்தார்களோ அப்பொழுது இந்த மதீனாவே பிரகாசமாக இருந்தது, எப்பொழுது மரணத்தை சந்தித்தார்களோ அதோடு இந்த மதீனா இருள் சூழ்ந்து விட்டது, எங்களுக்கு இருளாகத்தான் தெரியுது, எங்க பார்த்தாலும் இருளா இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மரணம் என்பது மிக முக்கியமான ஒரு நிலையாக இருந்திருக்கிறது.
ரசூலுல்லாஹ்வோடு கூட வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை எப்படி எதிர்கொண்டிருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கண்ணால் பார்க்கல, அவருடைய சொல்லை காதால் கேட்கல, இருந்தாலும் நாம் உயிர் மேலாக நேசிக்கிறோம் என்ற ஒரு ஒற்றை கருத்துல இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இறுதி நாட்களை பற்றி நாம் கேட்கும் பொழுது பேசக்கூடிய நானோ கேட்கக்கூடிய நீங்களோ நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மெய்சில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த அந்த ஒரு நிலைக்கு நாம் கவலைகளை மேற்கொள்கிறோம். நமக்கே இப்படி இருந்தால் நபி தோழருடைய நிலையை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபி தோழர்களை அந்த அளவுக்கு நேசித்தார்கள், அவர்கள் பக்கபலமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மரணம் என்பது நபி தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்ததாக நம்ம செய்திகள்ல பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே சஹாபாக்களை மட்டும் நேசிக்கிறார், அவர்களுக்கு பின்னால் வந்த இந்த இஸ்லாமிய உம்மத்துகள் அனைவரையுமே அல்லாஹ்வுடைய தூதர்கள் நேசித்து இருக்கிறார்கள். நம்மளையும் ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்கிறார். கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நேசித்து இருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. லிகுல்லி நபியும் தஅவத்தின் முஸ்தஜாபத்துன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை என்ற ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான். வரம் போல இது கேட்டா அல்லாஹ் ஏத்துக்குவான். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை பொறுத்தவரை அஜல்ல குல்லி நபியின் தஅவத்து, எல்லா நபிமார்களும் அவசரப்பட்டுட்டாங்க, கேட்டு முடிச்சிட்டாங்க. வா இன்னி இக்தா பகுது தஅவத்து, நான் மாத்திரம் அந்த பிரார்த்தனையை கேட்காமல் பத்திரப்படுத்தியிருக்கிறேன். எதற்காக எனில் ஸஃபாஅத்தல் உம்மத்தின் யௌமல் கியாமத்தின், நாளை மறுமையில் கியாமத் நாள் மஹ்ஷர் மைதானத்திலே என்னுடைய உம்மத்துகளுக்காக அந்த பிரார்த்தனையை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவதற்காக அந்த பிரார்த்தனையை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம எல்லாத்துக்காகவும் நாளை மறுமையிலே பாவமன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னா ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருப்பாங்க. நீ நம்மள ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, நம்ம எப்படி இருப்போம் யாரு என்ன இந்த ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, இருந்தாலும் பார்க்காத நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையை பத்திரப்படுத்தி இருக்கிறார். ஏன் மற்ற நபிமார்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டது போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பிரார்த்தனை கேட்பதற்கான நிர்பந்தம் வராம இருந்துச்சா? எவ்வளவு சூழல். நபிகள் நாயகம் அவர்கள் வறுமையால் கஷ்டப்பட்டார். 3 மாத காலம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அடுப்பெரியல, வெறுமன பேர்ச்சம்பழம் தண்ணீரை மாத்திரம் அருந்தி கொண்டு ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவு வறுமையிலும் கூட ரசூலுல்லாஹ் அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார். ஒருவேளை பிரார்த்தனையை பயன்படுத்தி இருந்தால் அல்லாஹ் அவர்களை செல்வ செழிப்பாளராக ஆக்கி இருப்பான். ரசூலுல்லாஹ் அந்த செல்வ செழிப்பை விரும்பல. அதே போல் தன்னுடைய மகன் இப்ராஹிம் என்கின்ற 18 மாத குழந்தை, பச்சிள குழந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் சின்ன குழந்தை, அந்த 18 மாதத்துல சக்கராத்துடைய வேதனையில இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவேளை இந்த பிரார்த்தனையை பயன்படுத்தி இருந்தால் அவருடைய மகனை காப்பாற்றி இருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலும் கூட தன் கண் முன்னால் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் அந்த குழந்தை இறக்கக்கூடிய அதை பார்த்த அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக இந்த பிரார்த்தனையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இறை தூதருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிர் மேலாக நேசிக்கிறோம், உயிர் மேலாக நேசிக்கிறோம் என்று இந்த மார்க்கம் சொல்லுது. நாமும் நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்பதை வெளிக்காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை எது அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த இறுதி நேரங்களில் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய உயிர், உடமை, மானம், புனிதம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உயிர் விஷயத்துல நம்ம அநியாயம் செய்ய வேண்டாலும் கூட உடைமை விஷயத்தை அநியாயம் செய்கிறோம். மற்றவருடைய உடைமைகளை அநியாயமாக பறிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றுகிறோம். அதே போல ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, தன்னுடைய மானத்திலே விளையாடக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்தார்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம தடுத்து இருக்கிறோமா? கடனை வாங்காதீங்க என்று எச்சரித்தார்கள். ஒருவேளை கடனை நிர்பந்தத்தில் வாங்கினீர்களானால் குறித்த நேரத்தில் திருப்பி அழைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு அறிவுரை வழங்கினார்கள். அந்த அறிவுரையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து இருக்கிறோமா? மூட நம்பிக்கையை ரசூலுல்லாஹ் காலில் போட்டு புதைத்தேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனை முஸ்லிம் மக்கள் மூட நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே மூட நம்பிக்கை விஷயத்திலே நம்பிக்கை அற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சிருக்கிறோமா?
அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறுதி நேரத்தில் தான தர்மங்களை அதிகமாக கொடுத்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் தான தர்மம் செய்த இறை தூதர் இறுதி நேரத்தில் தன்னுடைய மரண அந்த நேரத்திலும் கூட தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய தாவாவை இறுதி நேரத்தில் மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொன்னார்கள். வள்ளி வன்னி வளவாயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தால் பிற மக்களுக்கு எத்தி வைங்கள் என்று சொன்னார்கள். இந்த தாவா பணியை இன்றைக்கு நம்ம எத்தனை மக்கள் செய்கிறோம்? ஆரம்ப காலகட்டத்திலே இந்த இஸ்லாத்தின் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்வதற்காக பல நேரங்களை ஒதுக்கிய நாம் இன்றைக்கு இந்த தாவா பணியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நேரத்தை ஒதுக்குறோம். சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்வதில் தான் அந்த நேசம் வெளிப்படுமே தவிர வெறுமன வாயால் சொல்வதில் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவருடைய உம்மத்தாகிய நம்மிடத்திலே எதிர்பார்த்த ஒன்றே ஒன்றுதான். என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடமையான தொழுகைக்காக சொல்லக்கூடிய பாங்கு, அந்த பாங்குடைய இறுதியில முடிச்சதுக்கு அப்புறம் ஸலவாத் ஓதிய பிறகு எனக்காக வஸீலாவுடைய துஆவை கேளுங்கள் என்று அந்த ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன் வச்சார். அல்லாஹ் ரப்பாதி தௌபதி தாமதி வஸலாத்தி காயிமதி என்று வரக்கூடிய வஸீலாவுடைய துஆ. இந்த துஆவை எதற்காக ரசூலுல்லாஹ் அவங்க கேட்க சொல்றாங்கன்னா, நாளை மறுமையில சொர்க்கத்திலே வஸீலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி இருக்கு. அந்த பதவி ரெண்டு நபிக்கு மட்டும் தான் போட்டியா இருக்கும், வேற யாருக்கும் போட்டி வராது. ரெண்டு பேர் அதுக்கு போட்டியாளரா இருப்பாங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து இப்ராஹிம் நபி அவர்கள். இந்த ரெண்டு பேர் தான் அதுக்கு போட்டியா இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும், எனக்கு அந்த வஸீலா பதவி கிடைக்கணும் என்பதற்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அந்த துஆவை நீங்க எப்போ செய்யணும்னா பாங்குக்கு பிறகு ஸலவாத்துக்கு பிறகு இந்த துஆவை செய்யுங்கள் என்ற ஒற்றை கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதரோட நமக்கு வச்சாங்க. இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர்? பாங்குடைய சத்தம் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய, இத வஸீலா ஓதக்கூடிய மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்ப இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரிலும் மேலாக நேசித்தவர்களாக நம்மால் ஆக முடியும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஓரிரை கொள்கையில் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், இறை தூதரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையிலே, தௌஹீத் கொள்கையிலே, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த கொள்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நாம் அல்லாஹ்வுடைய தூதரை சரியான முறையிலே கடைபிடித்து நாம் வாழ்ந்தோமேயானால் சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த சொர்க்கத்துக்கு கீழே உள்ள மக்கள் எப்படி பார்ப்பார்கள்னா, இந்த உலகத்தில வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எப்படி நம்ம ரசிக்கிறோமோ அதே போல சொர்க்கத்தில் கீழ் இருக்கக்கூடியவர் மேல் இருக்க அந்த அறையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ரசிப்பார்களாம். இந்த அளவுக்கு இவங்களுக்கு வசதியா என்று ரசிப்பார்களாம். இதை கேட்டவுடன் நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் நபிமார்கள் தானே, நபிமார்கள் தானே அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பா என்று கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நபிமார்கள் மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து இன்னும் பலர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா யூமினூன பிஹி, இறை நம்பிக்கை கொண்டு, வலம் யரவுனி வலம் யஸ்மஹு கலாமி, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், என்னை கண்ணால் பார்த்திருக்க மாட்டாங்க, என்னுடைய சொல்லை காதால் கேட்டிருக்க மாட்டாங்க, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார்கள். அவர்களும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த அறைக்கு சொந்தக்காரராக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்கன்னா, இன்றைக்கு அந்த தகுதிக்கு உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நாம் இறைநம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால பார்க்கல, அவருடைய சொல்ல காதால கேட்கல. இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நபி வழிப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமேயானால், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையிலே அமைத்துக் கொண்டோமேயானால், நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய அந்த உயர்ந்த அந்த அறையிலே அல்லாஹ் நமக்கு நபிமார்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருவான். எனவே அதை நாம் கவனத்திலே கொண்டு
ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு மேலாக நேசித்து அதே அடிப்படையுடைய மரணத்தை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல நாயகம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாகனத்து வானகந்திர ரபில் ஆலமீன். கேள்வி